மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சண்டே. என்ன மர்சிமா இதே காஸ்டியூமில் இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு ஃப்ரீ டே கிடையாது, கண்டினியூட்டி. இன்னைக்கு தான் நாங்கள் நடித்த அந்த வெர்டிக்கல் சீரீஸோட கிளைமேக்ஸோட டே. ஆக்சுவலி குக்கு டிவின்னு ஒன்று வருது இல்லையா, அதில் தான் இந்த சீரீஸ், இந்த வெர்டிக்கல் சீரீஸ் வரும். 2 மினிட்ஸாக இருக்கும். ஸோ முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதனால இன்னைக்கு கிளைமேக்ஸுன்றதால இந்த கெட்டப் போட போகிறேன். மார்னிங் வீடியோ இந்த கெட்டப்லேயே உங்களுக்கு நான் போடுறேன். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவை தயவு செஞ்சு நீங்கள் தனியாக பார்க்காதீங்க. உங்கள் குடும்பத்தோட மனைவி, பிள்ளைங்க, ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒன்றா பாருங்கள். அப்படி என்ன ஒரு விஷயம் கேட்குறீங்களா? இன்னைக்கு பேச போகிற விஷயம் அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். உங்கள் ஹாலில் மாட்டியிருக்கிற ஒரு பொருளை பற்றின விஷயம். என்னன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம எல்லார் வீட்லேயும் ஒரு பெரிய ஃபேமிலி குரூப் ஃபோட்டோ மாட்டியிருக்கீங்களா? கரெக்டாக எல்லாரும் அதை ஒரு பட்டு துணி கட்டியிருக்கலாம், பட்டு வேஷ்டி, சிலர் கோட்லாம் போட்டு பயங்கர ஒரு ஹாப்பியாக எவ்வளோ சூப்பராக சிரிச்சிருப்போம்ல. ஒருத்தர் தோல் மேலே ஒருத்தர் கை வச்சுட்டு எவ்வளோ அழகாக இருப்போம். ஆனால் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் குடும்பம் வெறும் ஃபோட்டோவில் மட்டும்தான் ஒன்றா இருக்கா, இல்லை ரியல் லைஃப்லையும் இதே மாதிரி டீமாக ஹாப்பியாக நீங்கள் எப்போவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒன்றா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சஸ்பென்ஸ் கதை தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட்டையும் மாற்ற போகுது. வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். ஒரு செம்ம மாசான ஒரு விஷயம் இருக்குது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேயா? உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸ்டோரினாலே பயங்கரமாக சொன்னாதான் உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். ஏன்னா ஸ்டோரினா எல்லாருக்குமே பிடிக்கும், வயசு வித்தியாசமே கிடையாது. ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவருக்கு ஒரு அழகான குடும்பம், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 குழந்தைங்க. ரொம்ப சூப்பராக ஒரு ஹாப்பியாக இருக்கிற ஒரு குடும்பம் இல்லையா? அவங்க எல்லாரும் அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, அவங்க ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க கூப்பிட்டு போகிறாரு. அந்த ஒரு இன்டர்வல் டைமில் வெளியே வரும்பொழுது, அந்த இன்டர்வல் டைம் இருக்கு இல்லையா, அப்போ பட்டுன்னு கதவு லாக் ஆகி கரண்ட் கட் ஆகிடுது. அப்போ அங்கேருந்து மைக்கில் ஒரு வாய்ஸ் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் ஃபேமிலியாக இருக்கிறாங்களோ அவங்க அதை விட்டு வெளியே போகணுன்னா நாங்கள் ஒரு 3 டாஸ்க்கு கொடுப்பேன். அந்த டாஸ்க்கை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே வெளியே போக முடியும், இந்த கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா நீங்கள் இங்கேயே லாக் ஆகிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. முதல் டாஸ்க் என்னென்னா, ஒரு பெரிய இரும்பு பெட்டியை தூக்கணும். அந்த வீட்டு ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், தனியாக போய் தூக்க ட்ரை பண்ணுவார். அவரால் முடியாது. ஸோ என்ன பண்ணும், ஒய்ஃபும் பசங்களும் ஓடி அவருக்கு தூக்கி ஹெல்ப் பண்ணுவாங்க. அவர் அந்த பெட்டியை தூக்கிட்டு அசால்ட்டாக தூக்கிடுவார். சரிங்களா? அதுக்கு அடுத்த டாஸ்க், 2வது டாஸ்க் என்னென்னா, ஒரு பசில் கேம் ஒன்று கொடுத்து இதை வச்சு எப்படி வெளியே போகிற வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் அது புரியல. ஆனால் அந்த குட்டி பசங்களாம் கேம் விளையாடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அந்த கேமை வச்சு அப்பா வழி அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வழியை காமிச்சிச்சாங்க. ஸோ செகண்ட் டாஸ்க்கும் முடிச்சிட்டாங்க. 3வது டாஸ்க், ஒரு குறுகலான இருட்டு பாதைக்குள்ளே பயப்படாமல் போகணும். அந்த வீட்டோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, எல்லாருடைய கையை பிடிச்சிட்டு நான் இருக்க தைரியமாக வாங்கன்னு முன்னாடி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ 3 டாஸ்க்கும் சூப்பராக சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து செஞ்சதால் அந்த கதவு திறந்து வெளிச்சம் வந்துருச்சு. எல்லாரும் தப்பிச்சு போயிட்டு வந்துட்டாங்க, நன்றி சொல்லிட்டாங்க. இந்த கதையை கேட்கும்போது ஏதோ ஒரு அட்வென்ச்சர்ஸ் படம்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. இன்னைக்கு நம்ம சொசைட்டியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஏதோ ஒரு இருட்டு தேட்டருக்குள்ளே தான் லாக் ஆகி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த இருட்டு தான் வாழ்க்கை கொடுக்குற கஷ்டங்கள். நம்ம எப்படி சொல்லலாம், ஒரு இஎம்ஐ, லோனு, ஏதோ ஒரு டிப்ரெஷன், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் சண்டே மார்னிங் இன்னைக்கு என்ன நடந்துட்டுருக்கு, ஹால் சோஃபாவில் ஹஸ்பண்ட் சூப்பராக கால் மேலே கால் போட்டு படுத்துக்கிட்டு ஏதாவது ரீல்ஸ் பார்ப்பார், இல்லை யார்ட்டையாவது பேசி கடலை போட்டுக்கிட்டு இருப்பா, ஏதாவது பண்ணுவார். ஆனால் கிச்சனில் ஒய்ஃபு தனியாக உட்காந்து வேர்த்து விறுவிறுத்து சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க ஒரு பூண்டு உரிக்கவாது வருவீங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பெட்ரூமில் பசங்க ஆன்லைனில் கேம் விளையாடிட்டு இருப்பாங்க, ஒரு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரே வீடு தான், ஒரே கூரை தான். ஆனால் 3 பேரும் 3 வெவ்வேறு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? நாம் ஒன்றா சேர்ந்து பேசுறது எப்போ தெரியுமா? டைனிங் டேபிள். அது கூட ரொம்ப ரேர் தான் இந்த சாப்பாடு வைக்கும் போது. ஏன்னா அந்த சமயம் கூட நிறைய பேர் மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னா மாத கடைசியில் பில் கட்டும்போது தான். நம்ம குடும்பத்தையே நம்ம ஒரு டீம் மாதிரி நடத்துறதே கிடையாது. ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாரு, நான் காசு சம்பாதிச்சு குடிச்சுட்டு தான் என் கடமை முடிஞ்சிருச்சு. ஒய்ஃப் என்ன நினைக்கிறாங்க, நான் சமைச்சு கொட்டிட்டேன், என் கடமை முடிஞ்சிருச்சு. பசங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் எங்களை படிக்க வைக்கணும், அது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய கஷ்டமோ, ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம், ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்பொழுது அந்த தியேட்டரில் இருட்டு மாதிரி தான் நம்முடைய லைஃப் லாக் ஆகி நிற்கும் பொழுது தான், அன்னைக்கு தான் நம்ம ஹஸ்பண்ட் இப்போ வச்சுக்கோங்களேன் தனியாக நின்று திணறாருன்னா
அவருக்கு அவருடைய கஷ்டம் என்னன்றத குடும்பத்துல யாருக்கும் தெரியாது, அது ஆழம் என்னன்றத தெரியாது. ஏன்னா குடும்பம் ஒன்னா சேர்ந்து நிற்காத வரைக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் உங்களால ஜெயிக்கவே முடியாது. ஒரு கம்பெனி சக்ஸஸ் ஆகணும், அங்கே இருக்கிற மேனேஜர்ஸ்லேருந்து வாட்ச்மேன் வரைக்கும் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த கம்பெனியுடைய துக்கம், அதாவது கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் முடியும். ஆனால் நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் வாங்குற கடனோ ஆர் ஒய்ஃப் படுற மன உளைச்சலோ பசங்க மனசில் இருக்கிற பயமோ யாருக்குமே தெரியாது இல்லையா? சண்டே அன்னைக்கு எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பிரியாணி சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு சண்டே லீவுன்றதால உங்கள் ஃபோனெல்லாம் தூரம் வச்சுட்டு ஒரு ½ தூரம் வச்சுட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து இன்னைக்கு மனம் விட்டு பேசுனீங்களா? இந்த மாதம் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, நம்ம இந்த வாரம் ஃபுல்லும் எப்படி நம்ம டேன்னு போச்சு, நம்ம என்னென்னலாம் பண்ணோம், பசங்களுடைய படிப்பு எப்படி இருக்குது, வீட்டில் ஒய்ஃப் ஓகேவா கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன குறைவு இருக்குது, ஒரு டீம் மீட்டிங்காவது எப்போமாவது பண்ணியிருக்கீங்களா? அதை பண்ணாத வரைக்கும் உங்கள் குடும்பம் வெறும் ஒரு குரூப் ஃபோட்டோவில் மட்டும்தான் இருக்கும். அழகாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் ரியல் லைஃப்பில் ஹேங் ஆகி நின்றுட்டு இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த சண்டே மார்னிங் உங்கள் எல்லாரும் முன்னாடி 2 சாய்ஸ் நான் எப்போவுமே வைக்கிறேன். வீடியோ முடிஞ்ச உடனே குடும்பம் என்ன பண்ண போகுது, சாய்ஸ் 1, நாங்கள் மாறவே மாட்டோம், நாங்கள் எங்களுக்கு கிடைச்சதே இன்னைக்கு ஒரு நாள் தான், நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு தான் எங்களுக்கு ஃப்ரீ டைம், நாங்கள் எல்லாரும் ஃபோனை தூக்கிட்டு நாங்கள் போய் உட்காரோம். அதாவது த கான்சிக்வன்ஸ் ஆஃப் இன்ஆக்ஷன். ஒரு வீடியோ நல்லா இருக்கு, இல்லை ஒரு மூவி இருக்கு, நாங்கள் இன்னைக்கு தான் எங்களுக்கு ஃப்ரீ டைம், நாங்கள் அதை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் தனித்தனி உலகத்தில் வாழ்ந்தீங்கன்னா இன்னும் 5 வருஷத்துல என்ன தெரியுமா ஆகும்? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த பாசம், அந்த ஒரு பிணைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, டோட்டலாக அது காணாமல் போயிடும். உங்களுடைய பசங்க வளர்ந்ததும் அவங்களுடைய மனசுல கஷ்டங்களையோ இல்லை ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏதோ ஒரு விஷயத்தையோ உங்ககிட்ட சொல்லாம வெளியே ஆளுங்க யாருக்கிட்டையாவது சொல்லி ஏமாந்து நிற்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஜஸ்ட் ஒரு மெக்கானிக்கல் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஆயிடும். ஒரு கட்டத்துல கஷ்டம்னு வரும்போது அந்த தியேட்டர் இருட்டு மாதிரி தனியா நின்று அழ வேண்டிய நிலைமை தான் வரும். அன்னைக்கு உங்ககிட்ட காசு இருக்கலாம், ஆனா உங்களை சுத்தி நிம்மதியான ஒரு குடும்பம் இருக்காது. சரி, சாய்ஸ் 2, இல்லை நான் இன்னையிலேருந்து நாங்கள்லாம் ரியல் டீமாக மாறப்போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சூப்பர். த கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இந்த சண்டேலேருந்து நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாளாவது நாங்கள் எல்லாரும் ஃபோனை ஓரமாக வச்சுட்டு ஒருத்தரோட ஒருத்தர் மனசை விட்டு பேச போகிறோம். எங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என்ன அப்படின்றத நாங்கள் பேச போகிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக நிற்க போகிறோம். நீங்கள் அதை இன்னைக்கு முடிவெடுத்தீங்கன்னா இன்னும் சில வருஷங்களில் உங்கள் குடும்பத்தை யாராலையும் எந்த ஒரு கஷ்டத்தாலையும் அசைக்க முடியாது. யார் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் என்ன டென்ஷனும் அவருக்கு இருக்காது. ஏன்னா வீட்டில் அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு டீம் இருக்குன்ற ஒரு தைரியம் இருக்கும். உங்கள் ஒய்ஃப் முகத்தில் எப்போவுமே ஒரு அழகான சிரிப்பு இருக்கும். ஏன்னா அவங்கள புரிஞ்சுக்கிற, அவங்கள கேர் பண்ணுறதுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. உங்கள் பசங்களுக்கு வெளி உலகத்தை பார்த்து எந்த ஒரு பயமே இருக்காது. ஏன்னா அவங்க தைரியமாக இருப்பாங்க. ஏன்னா உங்கள் வீடு ஒரு கோவில் மாதிரி மாறும். இந்த சொசைட்டி உங்கள் குடும்பத்தை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்கள் குடும்பம் சூப்பராக ஆகிடும். ஸோ முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. வெறும் குரூப் ஃபோட்டோ மாதிரி வாழ போகிறீங்களா? இல்லை நாங்கள் ஒரு ரியல் வின்னிங் டீமாக நாங்கள் சாதிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க போகிறீங்களா? இதை யோசிச்சு பாருங்கள். இந்த சாய்ஸ் உங்களோட தான். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைங்க கிட்ட பேசாமல் அவங்க தன்னுடைய கடமைகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, அவருடைய வேலையெல்லாம் முடிச்சு ஒரு நாள் அமைதியாக இருக்காரு. ஒய்ஃப் அவங்க ஒர்க்கை பார்த்துறாங்க, குழந்தைகளை கவனிக்கல. இதனால இந்த குழந்தைகள் பலவிதமான கஷ்டத்தில் இந்த சொசைட்டியில் போயிட்டு இருக்காங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ உங்களுடைய கவனத்தை சம்பாதிக்கிறதுல மட்டும் வைக்காம, சமைக்கிறதுல மட்டும் வைக்காம, உங்களுடைய பிள்ளைங்க மேலேயும் உங்களுடைய அக்கறையை செலுத்துங்க. நான் இப்போ அஸ் அ ஒய்ஃபா உங்கள்கிட்ட சொல்றத, நீங்க ஒரு மனைவியா உங்க கணவர்கிட்டனா மனசை விட்டு பேசுங்க. அவர் சம்பாதிக்கிறாரா, அதை மட்டும் பணத்தை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. அவர் ஓகேவா இருக்காரா, அவர் ஹெல்த் வைஸ் ஓகேவா, அவர் ஆஃபீஸில் கம்ஃபர்டபுளாக இருக்காரா, அவர்கிட்ட பேசுங்க. அதே மாதிரி உங்க மனைவியை ஒரு வேலை பார்க்குற ஒரு மெஷின் மாதிரி பார்க்காதீங்க. அவங்க ஓகேவா இருக்காங்களா, அவங்க கிட்ட பேசுங்க. அவங்கள்ட்ட குறைகள் நிறைகள் என்னவோ அதை பேசுங்க. அதே மாதிரி உங்க பிள்ளைங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா, ஸ்கூலில் நல்லா இருக்காங்களா, எல்லாம் அவங்களுக்கு ஓகேவா இருக்கா, அது எல்லாமே நீங்கள் பேசுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுனீங்கன்னா சந்தோஷமாக இருங்க. ஓகேங்களா? இந்த நாள் உங்களுடைய நாள். இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சண்டே மார்னிங் ஆளுக்கு ஒரு மூலையில் ஃபோனை வச்சுட்டு உட்காந்து உங்களுடைய எப்படி இந்த மாதிரி இருக்கிற உங்கள் சொந்தக்கார குடும்பம், அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பம் யாராவதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ ஃபோட்டோவில், அதாவது ஃபோட்டோவில் மட்டும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. உங்களுடைய ரியல் லைஃப்லையும் நீங்கள் ஒரு வின்னிங் டீமாக இருக்கணும். இந்த நாள் உங்களுடைய நாள். ஸோ எல்லாரும் மனசு விட்டு சந்தோஷமாக ஆகிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.